ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நிலைவாசல் பூஜை, லக்ஷ்மி நிலைவாசல் பூஜை நான் செய்தேன். அதற்கான முழு வீடியோவும், அது மட்டும் இல்லாமல் நேற்று வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செய்த பூஜைகளும் இந்த வீடியோவில் முழுமையாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக தகவல்களும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களும் இந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மார்னிங் 4 o'clock டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்து குளிச்சு கிளம்பிட்டு பன்னீர், பச்சை கற்பூரம், ஜவ்வாது போட்டு 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நிலைவாசல் அழகாக தொடச்சி விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால புள்ளி வைக்காமல் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கோலத்தை போட்டு இன்றைக்கான பூஜைகளை நான் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு சகோதரி பங்குனி உத்திரம் 2025 எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பங்குனி உத்திரம் ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் வருதுங்க. ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வழிபடுவோம். அதே மாதிரி மாதங்களில் 12வது மாதமான இந்த பங்குனி மாதமும் ராசிகளில் 12வது ராசியான இந்த உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பங்குனி உத்திர வழிபாட திருமண விரதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நாள்ல, இந்த பங்குனி உத்திர நாள்ல நிறைய தெய்வீக திருமணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தெய்வ யானையை முருகப்பெருமான் மணந்த நாள் கூட இந்த பங்குனி உத்திரம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டு வந்த முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரதேவன் முடிவு பண்றாரு. அப்பதான் தன்னோட மகளான தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு மணந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்ப முருகப்பெருமானுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம் நடந்த இந்த நாள் தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, மதுரையின் மகாராணி மீனாட்சியை சிவபெருமான் கல்யாணம் பண்ணி மீனாட்சி சுந்தரேஸ்வரரா இருந்து மக்களுக்கு அருள் பாலிச்ச நாளும் இதே பங்குனி உத்திர நாள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமான் தன்னோட தவத்தை கலைத்த மன்மதனை எரிச்சிருவாரு. ரதியோட வேண்டுதலுக்கு இணங்க மன்மதனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்த நாள் இதே பங்குனி உத்திர நாள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய புராண கதைகள் பங்குனி உத்திர நாளில் நடந்ததா சொல்லப்படுதுங்க. இந்த அற்புதமான பங்குனி உத்திர நாள் 11/4/2025 வெள்ளிக்கிழமை தாங்க வருது. இந்த நாளை மறந்துடாதீங்க. முறையா முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க. இன்னைக்கு நான் அழகா மன திருப்தியா நிலைவாசல் பூஜை நான் முடிச்சிட்டேன். நம்மளோட சேனலில் நிறைய நிலைவாசல் பூஜை இருக்கும். ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வாழ்றந்தோறும் கண்டிப்பாக நான் நிலைவாசல் பூஜை பண்ணிடுவேன். ஏன் அப்படின்ற விளக்கங்களும் நான் நிறையாவே கொடுத்துருக்கேன். நம்மளோட நிலைவாசலில் நம்மளோட குலதெய்வம் இருப்பாங்க. வீட்டுக்கு இதயமே நிலைவாசல் தான். நம்மளோட குலதெய்வம் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளில் வாரந்தோறும் நம்ம கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைகளை செய்யும்போது நம்ம வீட்டில் கெட்ட சக்தி எப்பயுமே நெருங்காது. அஷ்ட லக்ஷ்மிகளும் ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளோட சொந்த பந்தங்களே அவங்கள நம்ம வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக கூப்பிட்டாதான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்படி இருக்கும்போது பரம்பொருள், உலகாலும் பரம்பொருள், நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் தரக்கூடிய இறைவனை நம்ம எவ்வளோ அழகாக அழைக்கணும். ரொம்ப பெருசால செய்ய வேண்டியது இல்லைங்க. உண்மையான நம்பிக்கையோட பூ வச்சு அழகாக மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றி ஒரு 4 டைமண்ட் கல்கண்டும் பஞ்சபாத்திரத்தில் தண்ணியும் வச்சு கூப்பிடுங்க. கண்டிப்பாக இறைவன் வீட்டுக்கு வருவார். சகல சௌபாகியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்ம குழந்தைகளுக்கு கல்வி செல்வத்தையும் வீட்டில் அமைதி நிம்மதியையும் நம்மளுக்கு தருவாங்க. இது நேற்று வளர்பிறை சஷ்டி, நான் ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு போட்டிருப்பேன். வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி வேல் பூஜை பண்ணியிருந்தேன். வேல் மாறல் பாராயணம் பண்ணியிருந்தேன். பூக்களால் அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் வச்சு நெய்வேத்தியம் வச்சு பஞ்சபாத்திரத்தில் நீர் வச்சு மன திருப்தியாக முருகப்பெருமான வழிபட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங். பைமோட் ஷாப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள்.